நிச்சயமாக ராம பக்தராக போற்றப்படக்கூடிய ஆஞ்சநேயர் அவதரித்தது மார்கழி மாதம் அமாவாசை திதியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் என்பது ஐதீகம். இந்த தினத்தில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பது ஐதீகம். இந்த தினத்தில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா, அனுமன் ஜெயந்தி விழாவாக நாடு முழுவதும் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் விமரிசையாக இன்று நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று இந்த அனுமன் ஜெயந்தி விழா வெகு உற்சாகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு 1,08,000 வடை மாலைகள் சாற்றப்பட்டு தற்பொழுது இந்த சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த பூஜையில் தரிசனம் செய்வதற்காகத்தான் நள்ளிரவு முதலே இந்த கோவில் வளாகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தற்பொழுது சாமியை தரிசனம் செய்து வருகின்றார்கள். இந்த நாளில் சாமியை தரிசனம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்ற ஐதீகத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு 2500 கிலோ உளுந்தை பயன்படுத்தி இந்த வடை என்பது ஒரு 4 நாட்களாகவே தயாரிக்கப்பட்டு வந்தது. அது கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த தயாரிப்புகள் இருந்தன. அந்த தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வடை மாலையாக கோர்க்கப்பட்டு சுவாமிக்கு அலங்காரம் அந்த வடையினாலேயே 1,08,000 வடையினாலேயே முழுமையாக ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு அந்த இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் தற்பொழுது இந்த தரிசனம் காட்சியளித்து வருகிறார். அந்த தரிசனத்தில் தான் பக்தர்கள் தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஒரு 11 மணி வரைக்கும் இந்த அலங்காரத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அதற்கு பிறகாக சிறப்பு அபிஷேகம் என்பது நடைபெற இருக்கின்றது.